ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ராக் நைட்டியோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க இருக்கிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ராஸ் பீஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் போட்டு எடுத்துடுங்க. ஜாயின் போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நமக்கு இருக்கும். அதுக்கு பிறகு அதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஓரத்தில் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இதுக்கு அடுத்தால் நம்ம சைடு ரோப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம சைடு ரோப்புக்கான கட் பண்ணி வச்சுருந்த கிளாத்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு சைஸில் தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்து க்ராஸாக வந்து தையல் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி க்ராஸாக பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ராஸாக வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து க்ராஸாக போட்டதுக்கு பிறகு நீடில் பின் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரோப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து போடும்போது ஒரு 2 ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. அப்போ தான் வந்து ரோப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாக வந்து பிரிஞ்சு வராது. ஸோ அதனால் நீங்கள் 2 ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துடுங்க. இதில் நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது மேலே வீதி அதிகமாகவும் கீழே வந்து வீதி கம்மியாக இருக்கிறது மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துடுங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரோப் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு இதை நம்ம திருப்பிடலாம். இதே மாதிரி இனியொரு ரோப்பையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த பின்னை வச்சு அதை நல்லா லெவல் பண்ணிவிடுங்க, அந்த சைடு எல்லாத்தையுமே. ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு அயன் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அயன் பண்ணி தான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அயன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சைடு ரோப் பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக நமக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்தால் இப்போ நம்ம ஃப்ரில் வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக நம்ம ஒரு 4 பீஸ் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் 2 பீஸ் கிளாத் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஜாயின் போட்டு எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஜாயின் போட்டதுக்கு பிறகு தான் நம்ம ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் இனியும் வந்து ஒரு 2 பீஸ் இருக்கும். அதையும் இதில் எப்படி பண்ணுறோமோ இதே மாதிரி அதையும் நீங்கள் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தால் ஃப்ளீட் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவிலே நம்ம ஃப்ராக் மாடல் நைட்டி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணியிருந்தோம். பட் அந்த ஃப்ராக் மாடலில் ஃப்ளீட் வந்து நார்மலாக நம்ம எப்படி ஃப்ளீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். ஸோ அதாவது இந்த மாதிரி ஃப்ளீட்டு தான் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த வீடியோவில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேதர் ஃப்ளீட் மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண இருக்கிறோம். ஸோ அதுக்கு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. இந்த ஸ்டிச்சிங் வந்து தையல்லே வந்து பெரிய தையலாக வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கு பிறகு அந்த 2 நூலையும் வந்து நீங்கள் தனித்தனியாக பிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி தனியாக பிரிச்சுட்டு ஒரே ஒரு நூலை மட்டும் நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு கேதர் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்து தையல் போடும்போது நமக்கு பிடிச்சி இழுக்கிறது தக்கன நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நூல் விட்டு தான் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு இழுக்கும்போது நமக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஒரே ஒரு நூலை மட்டும் ரொம்பவும் டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது, மீடியமாக வந்து நம்ம நூலை வந்து பிடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் ரொம்ப டைட்டாக வந்து நூலை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நூல் வந்து கட் ஆகிடும். திருப்பி பழையபடி நீங்கள் இருந்தே ஸ்டிச்சிங் போட்டு தான் நீங்கள் ரெடி பண்ணி எடுக்க வேண்டியது வரும். ஸோ அதனால நீங்கள் வந்து நூலை இழுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து எடுத்துடுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் எடுத்துடாதீங்க. ஏன்னா நூல் கட் ஆச்சுன்னா ஸோ நீங்கள் திருப்பி பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோத்துக்கு பொறுமையாக பண்ண முடியுமோ அந்த அளவில் நீங்கள் பண்ணி எடுத்துடுங்க. உங்கள்கிட்ட கேதர் ஃபூட் இருந்து அப்படின்னா நீங்கள் அந்த கேதர் ஃபூட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நார்மல் மிஷின் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக கூட வந்து நீங்கள் ஃப்ளீட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஸ்கர்ட்டுடைய அந்த வித் எவ்வளோ இருக்கோ அந்த அளவில் நீங்கள் ஃப்ளீட் எடுத்தாலே போதும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி உருவும் போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த ஃப்ளீட் எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்து விடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நீங்கள் எடுத்து விடும்போது உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃப்ளீட் வந்து எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட்டில் வச்சு அட்டாச் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த ஃப்ரில்லோடு சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ளீட் எடுத்திருப்போம். அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் ஃப்ளீட் எதுவுமே தேவையில்லை.
அதை வந்து நார்மலாகவே வந்து எடுத்துடுங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கூட மிஷினில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ நான் வந்து பின் எதுவுமே பண்ணலை, டைரெக்டாகவே வச்சு தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பாருங்கள், நம்ம எடுத்துருக்கிற ஃப்ளீட்டு வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட்டுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளீட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ளீட்டை வந்து எடுத்து விடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அப்போ நான் அந்த ஃப்ளீட்டை வந்து எடுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வித்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து அந்த ஃப்ளீட் வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனாலக்கு நான் இப்போ ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கர்ட் பார்ட்டையும் ஃப்ரில்லையும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துடுங்க. இதே மாதிரி தான் இனி ஒரு பீஸை நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டிச்சு வந்து நீங்கள் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு ஸ்டிச்சு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி இனியும் ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ஸ்டிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட்டும் ஃப்ரில்லும் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துடுங்க. இதே மாதிரி தான் வந்து பேக் சைடில் இருக்கக்கூடியது நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம ஃப்ரண்டில் வந்து யோக் பார்ட்டு ஸ்கர்ட் அண்டு ஃப்ரில் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால ஃப்ரண்டில் வந்து நம்ம காலர் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம காலர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலரில் வந்து கீழே லைட்டாக வந்து பைப்பிங் பண்ணுறது மாதிரி நம்ம இப்போ இதில் வந்து ஃப்ரில் வந்து வச்சு அட்டாச் பண்ண இருக்கிறோம். அந்த ஃப்ரில் ரெடி பண்ணுறதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு சைஸில் வந்து வித்து வந்து இருக்கிற மாதிரி எடுத்துடுங்க. லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஃப்ளீட் வர்றது மாதிரி ஃப்ளீட் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து முடித்ததுக்கு பிறகு இதை வந்து நம்ம அந்த காலரில் வந்து வச்சு அட்டாச் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளீட் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து அந்த காலர் பார்ட்டில் வந்து வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ காலரில் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துடுங்க. எடுத்துட்டு ஓரத்தில் தான் நம்ம வந்து இந்த ஃப்ரில் வச்சு அட்டாச் பண்ண இருக்கிறோம். ஸோ ஓரத்தில் இந்த மாதிரி வந்து அந்த கரை பகுதி வந்து அந்த எண்டில் வர்றது மாதிரி நம்ம எடுத்துருக்கிற ஃப்ளீட் உள்ளே வர்றது மாதிரி வச்சு ஒரு தையல் வந்து ஃபுல்லாகவே போட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ஒரு வி கட்டு தான் இதில் பண்ணியிருந்தோம். பட் இந்த வி கட்டு வந்து நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் கேன்வாஸ் வச்சு நம்ம திருப்பும்போது இந்த வி கட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். பட் இப்போ நம்ம இதில் ஃப்ளீட் இந்த ஃப்ரில் வைக்கிறதுனாலக்கு இந்த ஷேப் வந்து உங்களுக்கு வி மாதிரி வராது, லைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃப்ரில்லுக்கு பதிலாக நீங்கள் பைப்பிங் அல்லது லேஸ் கூட நம்ம இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளைனாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நார்மல் ப்ளைனாக தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். எந்த டிசைனும் அதில் வந்து ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரில் வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால் இனி ஒரு பீஸ் வந்து அந்த காலர் பார்ட் இருக்கும். அதை எடுத்து இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு இதுக்கு ஓரத்துலேயும் வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா காலர் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லெவல் வந்து கரெக்டாக லெவல் பண்ணி பார்த்து கரெக்டாக வச்சு எடுத்துடுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டு முடித்ததுக்கு பிறகு நம்ம இதை வந்து திருப்பி எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இதில் தைக்கும்போது கொஞ்சம் பார்த்தே தையுங்க. ஏன்னா வந்து நம்ம லெவல் வந்து 1/4 இன்ச்சில் நீங்கள் தையல் போடுறீங்க அப்படின்னா அதே 1/4 இன்ச்சில் தான் நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு முடித்ததுக்கு பிறகு அங்கங்கே நாச் மட்டும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காலர் ரெடி ஆகிடும். இதே மாதிரி இனி ஒரு சைடில் இருக்கக்கூடிய காலர் பீஸையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து திருப்பினதுக்கு பிறகு இதுக்கு மேலேயும் வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஓரத்தில் பார்க்குறதுக்கு பதிஞ்சால இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட்டு முடித்ததுக்கு பிறகு இப்போ இந்த பார்ட்டை எடுத்து நம்ம நெக்கில் வந்து வச்சு அட்டாச் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த கார்னரில் வரும்போது நீங்கள் பின் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துடுங்க.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரத்துலேயும் வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போது நெக் பார்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே வச்சு வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் 2 துணியும் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஸ்டிச்சிங் வந்து பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பீஸுமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் 2 பீஸுமே. இப்போ இதை வந்து நம்ம நெக் பார்ட்டில் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த நெக்கில் வரது மாதிரி வச்சுடுங்க. ஸோ வச்சுட்டு பின் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காலர் வந்து மூவ் ஆகாமல் அதே இடத்துல ப்ளேஸ் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதில் ஓரத்துலேயும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டிச்சிங் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு பிறகு இனி ஒரு சைடில் இருக்கக்கூடிய காலரை வந்து அடியில் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலர் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடுங்க. இதை மாதிரி காலர் பார்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு யோக் பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் எடுத்துகிட்டு ரெண்டையுமே இந்த மாதிரி ஜாயின் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் போட்டோம் அப்படின்னா ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு யோக் பார்ட்டு ஸ்கர்ட் பார்ட்டு அண்டு ஃப்ரில் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம இதில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். அப்புறம் வந்து நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம யோக் பார்ட்டும் அந்த ஸ்கர்ட் பார்ட்டும் வந்து நம்ம ஜாயின் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால் இப்போ வந்து பேக் சைடையும் எடுத்துடுங்க. பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டர் ரெண்டையுமே வந்து நம்ம ஜாயின் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ஷோல்டர் தான் வந்து ஜாயின் போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துடலாம். இப்போ இன்னும் ஒரு ஷோல்டரையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தால் நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த கிராஸ் பீஸை எண்டில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஓரத்தில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு முடித்ததுக்கு பிறகு நீங்கள் லைட்டாக வந்து அங்கங்கேயே வந்து கட் பண்ணிக்கிங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு அந்த கிராஸ் பீஸ் ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தையல் போடும்போது நம்ம நெக்கு திருப்பும்போது ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டு முடித்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி வச்சு ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா நெக் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி திருப்பணும். ஸோ திருப்பிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நீங்கள் ராங் சைட்லேயே வந்து ஸ்டிச்சிங் போட்டோம் அப்படின்னா அந்த கிராஸ் பீஸு எண்டில் வந்து கரெக்டாக நம்மளால் ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும். ஸோ இதே இது நம்ம ரைட் சைடு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வராது. ஏன்னா வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டே வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த கிராஸ் பீஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனாலக்கு இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ்லேயும் வந்து அந்த பஃப் ஸ்லீவ் மாதிரி வைக்கிறதுனாலைக்கு அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் ஸ்லீவில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போது ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து கேதர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு நம்ம எப்படி வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃப்ரில்லுக்கு வந்து நம்ம கேதர் ஃபார்ம் பண்ணமோ அதே மாதிரி சேம் மெத்தட் தான் வந்து நீங்கள் ஸ்லீவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போது ஸ்லீவோட டாப் அண்டு பாட்டம் ரெண்டுலேயுமே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தால் சென்டராக வந்து நாச் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மார்க்கிங் சாக்கு வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மார்க்கிங் தான் நமக்கு வந்து ஃபைனலாக வந்து சென்டரில் வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம போட்டிருக்க நாச் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா கேதர் ஃபார்ம் பண்ணும்போது
அந்த போட்டிருக்க நாச் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துடுங்க அந்த மாதிரி. இப்போது நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி அந்த த்ரெட்டை பிடிச்சி அந்த கேதரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் அந்த டாப்பில் தான் வந்து நம்ம கேதர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போது அந்த பாடி பார்ட்டில் எடுத்து ஸ்லீவில் வச்சு அந்த ஆர்ம் ஹோல் பாயிண்டில் வச்சு நம்ம வந்து ஜாயின் போட்டு எடுத்துடலாம். இப்போ சென்டராக பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த அந்த லைன் வந்து பண்ணியிருப்போம். அந்த லைனும் சென்டர் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அந்த பாயிண்ட் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்து ஒரு பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அதாவது அந்த ஷோல்டர் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிவிட்டு திருப்பி பழைய மாதிரி இந்த சைட்லேயும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி எண்டுலேயும் வந்து நீங்கள் பின் பண்ணிவிடுங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த சைடில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதே மாதிரி இனியும் ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட்டு வீடியோலேயும் வந்து ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் தான் வச்சுருந்தோம். பட் அந்த மெத்தட் வந்து வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து பஃப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த மெத்தடில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்லீவோட பாட்டத்துலேயும் வந்து நம்ம கேதர் வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2-2.5 இன்ச்சு சைஸில் வந்து ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஓரத்தில் ஸ்டிச்சிங் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்லீவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட பாட்டத்தில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து அந்த நூலை வந்து பிடிச்சி நீங்கள் கேதர் வந்து ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நூலை பிடிச்சி இழுக்கும்போது சுருக்காக வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவில் நம்ம கேதர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தில் எவ்வளோ நம்ம கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு சைஸில் நமக்கு இந்த கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். ஒரு சைடு 10 இன்ச்சு இனி ஒரு சைடில் 10 இன்ச்சு சேர்க்கும்போது 20 இன்ச்சஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது எப்படி நம்ம 10 இன்ச்சு நான் மெஷர் பண்ணி கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது 11 இன்ச்சில் நமக்கு கிளாத் தேவைப்படும் அப்படின்னு பார்த்துடணும். அந்த 11 இன்ச்சில் நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 10 இன்ச்சில் தான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 10 இன்ச்சு தான் ஸ்லீவோட பாட்டத்தில் வந்து நம்ம இப்போ இந்த கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்லீவோட பாட்டத்தில் நீங்கள் கேதர் ரெடி பண்ணதுக்கு பிறகு இந்த ஸ்ட்ரிப் அதில் வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிப்பை வச்சு ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால இதை இந்த மாதிரி திருப்பிடுங்க. திருப்பிட்டு அந்த மெயின் கிளாத்தில் அதாவது ஸ்லீவோட மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஓரத்தில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லீவில் வந்து அந்த பார்டர் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி இனியொரு ஸ்லீவை வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவில் அந்த பார்டர் ஃபுல்லாகவே வச்சு ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால சைடு ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச்சு சைஸில் வந்து சைடு ஜாயின் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவில் நீங்கள் கிராஸாக வந்து ஸ்லீவை மட்டும் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி எடுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரில்லை வந்து ஒரு 1.5 இன்ச் அல்லது 1 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. நம்ம இது நார்மலாக வந்து சேப்புக்காக எல்லா நைட்டிலையுமே வந்து கட் பண்ணுறது தான். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கு பிறகு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து சைடு தான் வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யோக் பார்ட்டில் ஸ்கர்ட் பார்ட் ரெண்டுமே ஜாயின் பண்ணக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து நம்ம ரோப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த ரோப்பையும் இதில் தான் இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி ரோப்பை ரைட் சைடில் வச்சுட்டு நம்ம வந்து ஓரத்தில் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஃபுல்லாகவே போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி தான் இனி ஒரு சைட்லேயும் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டிச் தான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு வந்து நம்ம போட்டு முடித்ததுக்கு பிறகு இனி ஒரு ஸ்டிச்சும் வந்து நம்ம இதில் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 ட்ரிப்பு வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடித்ததுக்கு பிறகு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவோட பாட்டத்தில் டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நைட்டி ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஸ்டிச்சிங் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும்.
ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃப்ராக் நைட்டி வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து பண்ணி எடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் நைட்டி மாடல் 2. உங்களுக்கு மாடல் 1 வந்து வேறு ஒரு மெத்தடில் தான் வந்து நம்ம வந்து கட்டிங் வந்து போட்டுருணும். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட் தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டெய்லரிங்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓரம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஃபைனல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நமக்கு நைட்டி இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நான் சேம் கலர்லேயே கொடுத்துருக்குறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த நைட்டி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டெய்லரிங் வீடியோ வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.